අද එලිදරව් 32 කොටස. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 32ஆம் பாகம். හැබැයි අපි එලිදරව් පොතේ 15 වෙනි පරිච්ඡේදය තුලටයි පිවිසෙන්න යන්නේ. இன்றைக்கு வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்திற்குள்ளேயே நாம் பிரவேசிக்க போகின்றோம். අද පටන් අපි ඉගෙන ගන්න යන්නා වූ දේවල් හරි ලස්සනයි. இன்றிலிருந்து நாம் பார்க்க போகின்றவைகள் படிக்க போகின்றவைகள் மிகவும் அலங்காரமானவைகள். ඒ කියන්නේ මීට කලින් එලිදරව් පොතේ අපි ඉගෙන ගත්ත දේවල් අප්‍රසන්න දේවල්ද? அப்படியானால் இதற்கு முன் வெளிப்படுத்தலிலே நாம் கற்றுக்கொண்டவைகள் பிரியமற்றவைகளோ? නෑ නෑ ඒවත් ලස්සනයි. இல்லை, அவைகளும் அழகானவைகளே. නමුත් අද පටන් අපි ඉගෙන ගන්න යන දේවල් දෙවියන් වහන්සේගේ උදහස කෙලවර වෙලා ஆயினும் இன்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறவைகள் தேவனுடைய கோபாக்கினை முடிந்த பின்பு උන්වහන්සේගේ ජනයා වෙනුවෙන් උන්වහන්සේගේ සෙනඟ වෙනුවෙන් උන්වහන්සේ දෙන්නා වූ මනහර අනාගතය පිළිබඳව තිබෙනවා. அவருடைய ஜனங்களுக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் ஏற்படுத்தின மனரம்யமான அழகான காரியங்களை குறித்து பார்க்க போகிறோம். කාල වකවානුවල කොයි වකවානුවේද දැන් අපි එළදරව් 15 එන්නේ. கால கிரமத்தின்படி வெளிப்படுத்தலிலே எந்த கால பகுதிக்குள் நாம் இப்பொழுது இருக்கிறோம்? අපි දන්නවා සභාව ඔසවා ගනු ලබනවා. நாம் அறிந்திருக்கிறோம், சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. අවුරුදු 7ක් සභාව ස්වර්ගෙහි යේසුස් වහන්සේගේ නම් බැටළු පැටවානන්ගේ විවාහ මංගල්‍යයට සූදානම් වෙනවා. அங்கு 7 ஆண்டுகள் திருச்சபையானது ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்காய் தன்னை ஆயத்தப்படுத்துகின்றது. ඒ අවුරුදු 7 මේ ලෝකේ පීඩා කාලය කියලා හැඳින් වෙනවා. அந்த 7 ஆண்டுகள் இப்பூமியிலே உபத்திரவத்தின் காலம் என்று குறிப்பிடப்படுகிறது. ඒ අවුරුදු 7 දෙකකට බෙදෙනවා. அந்த 7 ஆண்டுகள் இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. පළවෙනි අවුරුදු 3මාර முதல் 3 ஆண்டுகள் යුදෙව්වන් ජෙරුසලේමේ දෙවියන් වහන්සේට නමස්කාර කරනවා. அவர்கள் அக்காலத்திலே யூதர்கள் இஸ்ரவேலிலே தேவனை ஆராதிக்கின்றார்கள். අනෙක් අය අන්තික්‍රිස්තුස්ගේ පාලනය යටතේ ඔවුන් පීඩා අත්දකිනවා. ஏனைய மக்கள் அக்காலகட்டத்திலே அந்த கிறிஸ்துவினாலே உபத்திரவத்தை அனுபவிக்கின்றார்கள். හරියට අවුරුදු 3මාරෙන් පසුව சரியாக 3 ஆண்டுகளின் பின்பு අන්තික්‍රිස්තුස් සමත් වෙනවා යුදෙව්වන්ව ජය ගන්න. அந்த கிறிஸ்துவால் முடியுமாகின்றது யூதர்களை தோற்கடிப்பதற்கு. හැබැයි දෙවියන් වහන්සේ යුදෙව්වන්ව ඇරගෙන ගිහිල්ලා කොහෙදෝ තියාගෙන ඉතිරි අවුරුදු 3මාර ඔවුන්ව රක්ෂා කරනවා. ஆயினும் தேவனானவர் யூதர்களை ஏதோ ஒரு இடத்திலே கொண்டு போய் பாதுகாத்து 3 ஆண்டுகள் அவர்களை நடத்துகின்றார். එතකොට සමස්ත ලෝකෙම අන්තික්‍රිස්තුස්ගේ පාලන බලයට යටත් වෙනවා. அப்பொழுது முழு உலகமுமே அந்த கிறிஸ்துவினுடைய ஆட்சிக்கு அடிபணிகின்றது. එතකොට අන්තික්‍රිස්තුස් හඳුන්වා දෙනවා ඉලක්කමක් 666. அப்பொழுது அந்த கிறிஸ்து ஒரு இலக்கத்தை அடையாளப்படுத்துகிறான், அறிமுகப்படுத்துகிறான். 666 என்கின்ற இலக்கம். ඒ දෙවෙනි අවුරුදු 3මාර තුල இரண்டாவது 3 ஆண்டுகளுக்குள்ளே ඒ 666 තමන්ගේ නළලේ නැත්තම් අතේ ගත්තේ නැති අයට කණ්ඩ බොණ්ඩ ව්‍යාපාර කරන්න බෑ. அந்த 666 என்கிற இலக்கத்தை தங்களுடைய கையிலோ நெற்றியிலோ பெறாதவர்களுக்கு வாழவோ உண்ணவோ பிரயாணம் பண்ணவோ ஜீவிக்க முடியாத சூழ்நிலை உண்டாகும். නමුත් ලෝකයේ ඉන්නවා සුළු ජනගහනයක්. ஆயினும் உலகத்தில் இருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட சிறு இனம். ඒගොල්ලෝ මේ 666 ගන්නේ නෑ. அவர்கள் இந்த 666 என்கிற இலக்கத்தை பெறுவதில்லை. කවුද ඒ අය? யார் அவர்கள்? සභාව උසවා ගන්නකොට ආත්හාරිනු ලැබුවා වූ කිතුණුවන්. அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது கைவிடப்பட்ட ஒரு கூட்ட மக்கள். ඔවුන්ට තිබෙන අවසාන ප්‍රස්තාව ඔන්න ඕක තමයි. அவர்களுக்கு இருக்கின்றதான மிக இறுதியான சந்தர்ப்பம் இதுவாகும். ඒ 666 ගන්න නැතුව
කොහොම හරි ඔවුන් ජීවත් වුණොත් එහෙම නැත්නම් සාතාන් විසින් අන්තික්‍රිස්තුස් විසින් ඝාතනය කරනු ලැබුවොත් அவர்கள் எப்படியாயினும் 666 என்கின்ற இலக்கத்தை பெறாமல் வாழ்ந்தாலோ அல்லது அந்த கிறிஸ்துவாகிய சாத்தானால் கொலை செய்யப்பட்டாலோ අන්න උන්ට chance එකක් ප්‍රස්තාවක් හම්බෙනවා ස්වර්ගයට යන්න. அப்பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது பரலோகத்திற்கு போவதற்கு. හැබැයි යේසුස් වහන්සේගේ මනාලිය හැටියට නෙවෙයි. ஆனால் அவர்கள் இயேசுவின் மனவாட்டியாக அல்ல, සාමාන්‍ය ස්වර්ගීය පුරවැසියන් හැටියට උන්ට ජීවත් වෙන්න පුළුවන්. சாதாரண பரலோக பிரஜைகளாக அங்கே வாழ சந்தர்ப்பம் கிடைக்கும். දැන් අපි එලිදරව් 15 තුලට පිවිසෙනකොට இப்பொழுது நாம் வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது අර දෙවෙනි අවුරුදු 3මාරක් දැන් ඉවර වෙන්න යනවා. இப்பொழுது மிகுதியான 2ஆம் பகுதியாகிய 3.5 ஆண்டுகளும் முடிவுறுகின்றது. ඔන්න මෙන්න දැන් මාස කිහිපයයි තියෙන්නේ. இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கின்றது அது முடிவடைய. දැන් බයිබල් විශාරදවරු විවිධ මත පළ කරනවා. வேத விற்பன்னர்கள் இதை குறித்து பலவிதமான கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். මාස 6ක් තියෙනවා. 6 மாதங்கள் இருக்கிறது, මාස 4ක් තියෙනවා. 4 மாதம் இருக்கிறது. අපි හරියට දන්නේ නැහැ. நமக்கு சரியாக தெரியாது. මගේ මතය නම් போதகருடைய கருத்து என்னவென்றால் මාස 3යි මාස 6යි අතර කාලයක් තමයි තියෙන්නේ මේ අවුරුදු 7 ඉවර වෙන්න මේ පරිච්ඡේදයට අපි ලැබෙනකොට. இந்த அதிகாரத்தின்படி என்னுடைய கருத்து என்னவென்றால் 3 தொடக்கம் 6 மாதங்களே அது நிறைவேற இருக்கின்றது. තේරෙනවද දැන් අපි කොතනද ඉන්නේ කියලා? இப்பொழுது நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்று நமக்கு புரிகிறதா? දෙවෙනි අවුරුදු 3මාර ඉවර වෙන්න යනවා කියලා කියන්නේ இரண்டாவது 3.5 ஆண்டுகள் முடிவடைய போவது என்பது අර අවුරුදු 7 දැන් ඉවර වෙන්නයි යන්නේ. හොඳේ. அதாவது அந்த 7 ஆண்டுகள் முடிவடைய போகின்றது. එතකොට පළවෙනි පදේ බලන්න. அப்படியானால் முதலாம் வசனத்தை பார்ப்போமாக. ස්වර්ගයේහි මහත් වූ විශ්මපත් වූ තවත් පුදුමයක් දුටිමි. பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமுமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன். එනම් දේවදූතයන් 7 දෙනෙක් පීඩා 7ක් රැගෙන සිටියෝය. එයින් දෙවියන් වහන්සේගේ උදහස කෙලවරවන බැවින් ඒවා අන්තිම පීඩාය. මිත්‍රවරුනි, அவைகளால் தேவனுடைய கோபம் முடிவடைகிறது. ஆகவே அன்பானவர்களே, දෙවියන් වහන්සේගේ උදහස ගැන මම එදා ඔයගලන්ට පැහැදිලි කරලා දුන්නා. அன்று நான் உங்களுக்கு தேவனுடைய கோபத்தை குறித்து சொல்லிக் கொடுத்தேன். බයිබල් ඉතිහාසයේ ලෝක ඉතිහාසයේ ගත්තාම வேத சரித்திரத்தை எடுத்தால், உலக சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால் දෙවියන් වහන්සේට උග්‍ර කෝප ආපු අවස්ථා තියෙනවා. தேவனுக்கு உக்கிர கோபம் வந்த சந்தர்ப்பங்கள் உண்டு. ඒ කියන්නේ උන්වහන්සේ ජල ගැල්මකින් මුළු ලෝකෙම විනාශ කරේ කෝපෙන්. அதாவது முழு உலகத்தையும் வெள்ளப்பெருக்கினால் அவர் அழித்தார் ஒரு சந்தர்ப்பத்தில். භාෂාවන් විසුරුවා හැරියේ කෝපෙන්. கோபத்தினால், உக்கிர கோபத்தினாலே பாஷைகளை சிதறடித்தார். ආකාන් සහෝගේ පවුල ගල් ගහලා මැරුවේ කෝපෙන්. ஆகானையும் அவருடைய குடும்பத்தை கல்லெறிந்து கொலை செய்யும்படி செய்தார். සෝදෝම් ගොමෝරා ගිනි වර්ෂාවෙන් විනාශ කරේ කෝපෙන්. அவருடைய உக்கிர கோபத்தினால் சோதோம் குமாராவை அக்கினி கந்தகத்தினாலே அழித்தார். නිනිවේ නගරය විනාශ කරේ කෝපෙන්. நினிவே பட்டணத்தை அவர் அழித்தார் கோபத்தினால். අලුත් ගිවිසුමට ආවහෙන් පස්සේ புதிய ஏற்பாட்டிற்குள் வந்த பின்பு සභාවට සම්මාදම ගෙනල්ලා බොරු කියපු අනනියා සප්පීරාට දෙවියන් වහන්සේ ගැහුවේ කෝපෙන්. சபைக்கு காணிக்கை கொண்டு வந்து பொய்யை கூறின அனனியா சப்பிராலை கோபத்தினால் அடித்தார். ඉතින් දෙවියන් වහන්සේගේ උදහස ගැන අපි දැකලා තියෙනවා. ஆகவே தேவனுடைய கோபத்தை நாம் பார்த்திருக்கிறோம் வேதத்தில். හැබැයි සභාව ඔසවා ගත්තායින් පස්සේ ஆயினும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு අර අවුරුදු 7 තුල அந்த 7 ஆண்டுகளுக்குள் උන්වහන්සේ පෙන්වන්න යනවානේ උන්වහන්සේගේ උදහස නැත්නම් කෝපය. அவர் காண்பிக்க போகிறார் அல்லவா அவருடைய கோபம் அல்லது உக்கிர கோபத்தை. අනේ අම්මේ ඒ කෝපය උන්වහන්සේ මෙතෙක් පෙන්වලා තියෙන කෝපයට සමාන නෑ. ஐயோ ஆதி என் ஆண்டவரே, இதுவரையில் அவர் காண்பித்த கோபத்திற்கு அந்த கோபம் நிகரானது அல்ல. මම ටික ඔයගොල්ලන්ට එළිදරව් 4 ඉඳලා උගන්වගෙන ආවා මොන දේවල් මේ ලෝකෙට දෙවියන් වහන්සේ යවන්න යනවාද ඒ අවුරුදු 7 තුල කියලා නේද? அந்த வெளிப்படுத்திலிருந்து தேவன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுடைய கோபத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வந்தேன். දැන් අපි ඇවිල්ලා ඉන්නේ இப்பொழுது நாம் வந்திருப்பது උන්වහන්සේගේ උදහස උන්වහන්සේගේ කෝපය කෙලවර වෙන අවස්ථාවට. அவருடைய கோபம் முடிவடைகின்ற நிலைகளை நாம் வந்திருக்கின்றோம். ඒ නිසා උන්වහන්සේ අවසාන පීඩා 7ක් දෙන්න යනවා.
ஆகவே அவர் இறுதியான 7 வாதைகளை கட்டளையிட போகின்றார். කාටද ඒ අවසාන පීඩා දෙන්න යන්නේ කියන එක තමා දැන් අපි 15 සහ 16 බලන්න යන්නේ. හොඳේ. இப்பொழுது நாம் யார் மீது இந்த கடைசியான கோபம் பற்றி எறிய போகிறது என்பதை 15-16களிலே நாம் பார்க்க போகின்றோம். 16 තුලට අද මම ඕගොල්ලන්ව එක්කන් යන්න යනවා. 16க்குள்ளே நான் இன்று உங்களை அழைத்து போக போகிறேன். වෙලාව අපට අනුමතය කරන විදිහට කොච්චර දුරට යන්න පුළුවන්ද එච්චර දුරට අපි යමු. நேரம் நம்ம எவ்வளவுக்கு அனுமதிக்கின்றதோ அந்த அளவிற்கு நாம் போகலாம். 16 වෙනි පරිච්ඡේදයෙන් තමයි 16ஆம் அதிகாரத்திலே தான் අර දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහස හත් ආකාරයෙන් උන්වහන්සේ වගුරන්න යන්නේ. கடைசியான தேவனுடைய உக்கிர கோபத்தை 7 முறைகளிலே விதங்களிலே தேவன் காண்பிக்க போகின்றார். ඒ අවසාන උදහස හත් වසංගත වලින් උන්වහන්සේ වගුරන්න පෙරවදනක් තමයි 15. அதாவது அவருடைய கடும் கோபமாகிய 7 வாதைகளையும் அவர் கொட்டும் முன்னதாக சொல்லப்படுகின்ற முதல் வசனம் தான் 15:1. එතකොට දැන් ඒ වගුරන්න යන ඒ උදහසට පෙරවදනක් නම් அப்படியானால் ஊற்றப்பட போகிற அவருடைய கோபத்தினுடைய முன் வசனமாயிருந்தால் මේ 15 තියෙන පද 8 අපි පොඩ්ඩක් බලන්න ඕනේ. இந்த 15ல இருக்கின்ற 8 வசனங்களை நாம் நோக்க வேண்டும். යමු අපි දෙවෙනි පදයට. இரண்டாம் வசனத்திற்கு போவோம். ගින්නෙන් මිශ්‍ර වූ වීදුරු සාගරයක් වැනි දෙයක් සහ මුර්ගයාගෙනුත් උගේ රූපේනුත් උගේ නමේ ගණනෙනුත් ජයගෙන එන්නන් දෙවියන් වහන්සේගේ වීණා රැගෙන වීදුරු සාගරය ළඟ සිටිනවත් මම දුටිමි. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடலருகே நிற்கிறதையும் கண்டேன். දැන් මෙතන අපිට කියලා තියෙනවා 15 එකේ 15:1 நமக்கு சொல்லுகிறது පුදුමයක් දුටිමි කියලා. ஒரு අඩයාளම්. ஒரு அற்புதத்தை கண்டேன். அடையாளம். ஆச்சரியமான ஒரு காரியத்தை கண்டேன். අඩයාளම්. அடையாளம். අඩයාளම් හිය කඩයිසි. ඕකේ. Yes. දැන් පුදුමය කියලා ඉරිදරව් පොතේ සඳහන් වෙන සමහර අවස්ථා ගැන කතා කරලා මම ඔයගලන්ට කියලා දුන්නා. அங்கே ஆச்சரியம் அடையாளம். அடையாளம் என்று சொல்லும் பொழுது வெளிப்படுத்தலிலே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். මෙතන මේ අපිට තියෙන ප්‍රශ්නේ වෙන මොනවත් නෙවෙයි. இங்கே நமக்கு இருக்கிற பிரச்சனை வேற ஒன்றும் அல்ல. පරිවර්තන ප්‍රශ්න. இங்கே இருக்கிற சிங்கள தமிழ் மொழிபெயர்ப்புகள். සිංහලෙන් පුදුමය කියනවා. சிங்களத்திலே புதுமை அல்லது ஆச்சரியம் என்று சொல்லப்படுகிறது. දෙමළෙන් අඩයාලමක් කියලා කියනවා. தமிழிலே அது அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. අපිට ඕවා වැඩක් නැහැ. அது நமக்கு தேவையில்லை. ග්‍රීක් වලින් ලිව්වේ. அது கிரேக்கத்திலே தான் சொல்லப்பட்டது. ග්‍රීක් වලින් මම ඕගලන්ට කියන්නම් ඔතන කියලා තියෙන්නේ මොකක්ද දන්නවද? அந்த இடத்துல கிரேக்க மொழியில் என்ன சொல்லி இருக்கிறது பாஸ்டர் உங்களுக்கு சொல்லுவார். සංකේතාත්මක දෙයක්. அதாவது ஒப்புடமையாக சொல்லப்பட்டவைகள். ඒ කියන්නේ මේ වීදුරු මුහුදක් කියනකොට මුහුදෙන් වීදුරු වලින් හදපු මුහුදක් නෙවෙයි. அது கண்ணாடி கடல் என்று சொல்லும் பொழுது கண்ணாடியினாலே செய்யப்பட்ட கடல் அல்ல. අඩයාලමක් ඒක. அது ஒரு அடையாளம். වෙන දෙයක් මොකද්ද එකක් ඒක පෙන්වුම් කරනවා. அது அதனால வேற ஏதோ ஒன்றை குறிப்பிட்டு காண்பிக்கின்றார். වීණා තියාගෙන හිටියා කියන්නේ වීණා අරගෙන මියුසිකල් ෂෝ එකක් කරේ නෑ ඔතන කවුරු. அங்கே சுரமண்டலங்கள் என்று எடுத்துக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்வது அங்கே எடுத்து ஒரு மியூசிக்கல் ஷோ நடத்தவில்லை. අර අධික සන්තෝෂයෙන් හිටපුවාම ඉබේම සින්දු එනවනේ. அதிக சந்தோஷத்தினால் இருக்கும் பொழுது இயல்பாகவே பாட்டு வரும் அல்லவா. අපි ක්‍රිකට් මැච් එකක් බලන්න ගියා. இப்ப நாம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போனோம். දැන් අපි බලන් ඉන්නවා. நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். අපේ පිලාම අන්තිම 6 පාර ගැහුවා එකෙන් දින්නා. அந்த நம்முடைய ஆட்கள் கடைசி ஆறு இலக்கத்தை அடித்தார்கள், அதனாலே வெற்றி பெற்றார்கள். එතකොට ඉබේම අපිට මොනවද වෙන්නේ? நமக்குள்ள இயல்பாக என்ன අම්මගේ පාරක් දුන්න බැටේ මේ පාරක් දෙනවා බැටේ. இந்த அடித்த ஆறு இந்த முறை அடித்த அடுத்த முறை அடிப்பான். එහෙම ඉතින් අර ඉබේම චූන් වෙලා සින්දු වෙනවනේ.
அது இயல்பாக சூனாகி வருமல்லா உண்டு. ඒ වගේ මෙතන සංකේතාත්මක කියනවා. அதே போல ஒப்புடமையாக அல்லது ஒப்பீடாக அடையாளமாய் பேசப்படுகிறது. අර සංකේතය අපි යථාර්ථය කරගත්තොත් මොනවද වෙන්නේ? அந்த அடையாளத்தை நாம் நிஜமாக்கி கொண்டால் என்ன நடக்கும்? මෙතන ලක්ෂ ගණන් මිනිස්සු වීණාවන් තියාගෙන இந்த இடத்துல லட்சக்கணக்கான ஜனங்கள் வீணையை வைத்துக் கொண்டு சுரமணத்தை டாயிங் டாயிங் டாங் 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 හරියන්නේ නැහනේ. අපි බලන්න ඕනේ මොකද්ද මෙතන කියන්නේ කියලා. அது நமக்கு சரி வராது. நம்ம சரியா என்ன சொல்லுது அதை பார்க்க வேண்டும். වීදුරු මුහුද කියන්නේ වීදුරු සාගරය කියන්නේ අපි එළිතරව හතරේ බැලුවා. அதாவது கண்ணாடி கடல் என்று சொல்லும் பொழுது அதை நாம் வெளிப்படுத்தலிலே பார்த்தோம் 14. ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේගේ වචනයට සමාන කරලා තියෙනවා ඒ වීදුරු සාගරය. பரலோகத்திலே தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பாக சமானப்படுத்துகிறது கண்ணாடி கடலை. ඉතින් මෙතන ගින්නෙන් මිශ්‍ර වූ වීදුරු සාගරයක් වැනි දෙයක් දැක්කාලු මෙයා. இந்த இடத்துல அக்கினி கடந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றை கண்டாரா? මොකක්ද ඒක සංකේතවත් කරන්නේ? இது எதை அடையாளப்படுத்துகிறது? අන්තික්‍රිස්තුස්ව, அந்தி கிறிஸ்துவை, සාතන්ව, சாத்தானை, සහ ඔහුගේ සම්පූර්ණ සේනාව, அதோடு கூட அவனுடைய முழு ராணுவத்தையும் සම්පූර්ණයෙන් පරාජය කරලා ජයගත්ත උන්වහන්සේගේ වචනය තමයි යොදන තියෙන්නේ. அதாவது இவைகள் எல்லாவற்றையும் முழுமையாக தோற்கடித்து மேற்கொண்ட அவருடைய வார்த்தையை தான் இங்கே இப்படி சொல்லுகிறது. වචනය ළඟ දැන් සමූහයක් හිටගෙන ඉන්නවලු. සමූහයක් හිටගෙන ඉන්නවලු. அப்படியானால் இங்கே வசனத்திற்கு முன்னதாக ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறதா? කවුද ඒ අය? யார் இவர்கள்? සභාවද? சபையா? නෑ, මොකද සභාව අවුරුදු 7කට කලින් උඩට ගිහින් ඉවරයි මෙතන. இல்லை, ஏனென்றால் சபை 7 வருடங்களுக்கு முன்னே போய்விட்டது அங்கே. යුදෙව්වන්ද? யூதர்களா? නෑ, මොකද ඒගොල්ලන්ම දෙවියන් වහන්සේ කොහෙදෝ ගෙනියලා ආරක්ෂා කරගෙන ඉන්නවා. இல்லை, அவர்களையும் தேவன் எங்கேயோ கொண்டு போய் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். එහෙනම් කවුද? அப்படியானால் யார்? ක්‍රිස්තියානි වෙලා ඉඳලා கிறிஸ்தவர்களாக இருந்து අත්හරිනු ලැබ கைவிடப்பட்டு ඊට පස්සේ සභාව ගියායින් පස්සේ அதன் பின்பு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு අනේ අම්මෝ දැන්වත් අපි 6 ගන්න නැතුව ෂේප් එකේ මේ අවුරුදු 7 ගණන් ගත කරමු කියලා எப்படி அந்த ஆண்டவனே எப்படியாவது சேப்பாக இந்த 7 ஆண்டுகளிலிருந்து தப்பித்துக் கொள்வோம் என்று வாழ்ந்த බොහොම අමාරුවෙන් අන්තික්‍රිස්තුස්ට බේරිලා ඉඳලා மிகவும் கவனமாக அந்த கிறிஸ்துவினிடத்தில் தப்பி 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 නොකා නොබී පීඩා විඳලා சாப்பிடாமல் குடிக்காமல் உபத்திரவத்தை அனுபவித்து අර අවුරුදු 7 තුල ජයගත්තා වූ අය දැන් තේරෙනවද? அந்த 7 வருடங்களை வெற்றி கொண்டவர்கள் தான் இவர்கள். இப்பொழுது விளங்குகிறதா? දැන් ඔවුන්ට දන්නවා අම්මේ අවුරුදු 7 ඉවරයි. அப்ப இவர்களுக்கு அம்மா 7 வருடம் முடிஞ்சதப்பா, අම්මේ අපේ පීඩාව ඉවරයි. இப்போ எங்களுக்கு உபத்திரவம் முடிந்தது. අපිට යේසුස් වහන්සේගේ මනාලිය වෙන්න බෑ. எங்களுக்கு தெரியும் இயேசுவுக்கு மனவாட்டியாக முடியாது. අවන්නේ ඔයි. பரவாயில்லடோய், ස්වර්ගයේ ඔය කොහෙර අයින්දක හිටගෙන ඉඳලා ඇති. பரலோகத்தில் ஒரு மூலையிலே ஆகிலும் இருக்கலாமே. අන්න එතකොට සින්දු එනවනේ ඒගොල්ලන්ට. அப்பொழுது இவர்களுக்கு ஒரு பாடல் வரும் அல்லவா? අන්න ඒක තමයි මෙතන තියෙන්නේ. ஐயோ, அந்த ஆட்கள் தான் இவங்க. තේරෙනවද? එතකොට මේගොල්ලෝ වීණා රැගෙන වීදුරු සාගරය ළඟ සිටිනවත් මම දුටිමි. දැන් තේරෙනවද? இப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார், தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டே. පැහැදිලිව මෙතන කියලා තියෙනවා. தெளிவா இங்க சொல்லுகிறது, මුර්ගයාගෙනුත් அதாவது மிருகத்திற்கும் උගේ රූපේනුත් அதன் சொரூபத்திற்கும் උගේ නමේ ගණනෙනුත්. ඒ කියන්නේ 6 அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் ජයගෙන එන්නන්. அது அவற்றுக்கு உள்ளாகாமல் ஜெயம் கொண்டவர்கள். දැන් තේරෙනවද ඔයගොල්ලන්ට? இப்போ உங்களுக்கு விளங்குகிறதா? දැන් ඔවුන් ගීතයක් ගායනා කරනවා. இப்போ இவங்க ஒரு பாட்டு பாடுறாங்களா? මොකක්ද ඒ ගීතය? இந்த பாடல் என்ன? බලන්න 3 තියෙනවා. 3ஆம் வசனத்தில் இது இருக்கிறது. ඔහු දෙවියන් වහන්සේගේ මෙහෙකරුවා වූ මෝසෙස්ගේ ගීතිකාවද அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் බැටළු පැටවානන්ගේ ගීතිකාවද ගායනා කරමින් ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி. දැන් මෙතන මොනවද මේක සංකේතයක්. හරිද? මේ ගීතිකාවත්
සංකේතයක්. இந்த பாடலும் ஒரு அடையாளமாகவே குறிப்பிடப்படுகிறது. මගෙන් අහන්න එපා පාස්ටර් ගීතිකාව එතකොට ලියන්නේ මෝසෙස්ද බැටළු බැටයානන්ද? அப்ப என்னடா கேட்க பாஷா இந்த பாட்டை எழுதியது மோசையா அல்லது ஆட்டுக்குட்டியானவரா? ඒකට ටියුන් දැම්මේ මේ ඊයේ පෙරේදා අභාව ප්‍රාප්ත වූ අපේ අමරදේවයන්ද? அதுக்கு டியூன் போட்டவன் நேற்று முன்தினம் மரித்து போன அமரதேவ ஐயாவா? එහෙම අහන්න එපා. அப்படி கேட்காதீங்கோ. මෙතන සංකේතාත්මක දෙයක් මෙතන වෙන්නේ. இந்த இடத்திலே ஒப்புடமையாக அல்லது அடையாளமாக பேசப்படுகிறது. මම ඉස්සර ඔයගලන්ට කියලා දීලා තියෙනවා. முன்பு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். පරණ ගිවිසුමට මේ නියෝජිතයෙක් ඉන්නවා නම් නියෝජිතයන් දෙන්නෙක් ඉන්නවා. அதாவது பழைய ஏற்பாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துகிற 2 பேர் இருக்கிறார்கள். ව්‍යවස්ථාව නියෝජනය කරන්නේ මෝසෙස්. நியாயப்பிரமாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவது மோசே. අනිත් පොත් 34 නියෝජනය කරන්නේ එලියා කියලා මතකද? மற்ற 34 புத்தகங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவது எலியா என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். සමහර වෙලාවට මෝසෙස්ම මුළු පරණ ගිවිසුමටම නියෝජිතයෙක් හැටියට පෙනී හිටන අවස්ථා තියෙනවා. ஆனால் சில சூழ்நிலைகளிலே மோசே முழு பழைய ஏற்பாட்டிற்கும் பிரதிநிதியாக காண்பிக்கப்படுகிற சூழ்நிலைகளும் உண்டு. දැන් මෙතන වීදුරු සාගරය බැලුවානේ අපි. இப்பொழுது இங்கே நாம் கண்ணாடி கடலை பார்க்கிறோம் அல்லவா? ඒ කියන්නේ වචනය. அதாவது வார்த்தை அது. මෙතන මෝසෙස්ගේ ගීතිකාව කියලා කියද්දී இந்த இடத்திலே மோசேயின் பாட்டு என்று சொல்லும் பொழுது පරණ ගිවිසුම. அது பழைய ஏற்பாடு. බැටළු බැටවානන්ගේ ගීතය කියද්දී ஆட்டுக்குட்டியானவருடைய பாடல் என்று சொல்லும் பொழுது අලුත් ගිවිසුම. புதிய ஏற்பாடு. එතකොට මෝසෙස්ගේ බැටළු බැටවානන්ගේ ගීත මේගොල්ලෝ ගායනා කරනවා කියන්නේ அப்படியானால் மோசேயினுடையதும் ஆட்டுக்குட்டியானவருடையும் பாடலை இவர்கள் பாடுகிறார்கள் என்று சொன்னால் පරණ ගිවිසුම සහ අලුත් ගිවිසුම பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் සම්පූර්ණ වෙලා அதை நிறைவாக்கி முழுமையாக்கி ඒවා ඉෂ්ට වෙලා அது நிறைவேறி ඒවායේ තිබෙන පොරොන්දු அதில் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் பொருத்தனைகள் ඒවායේ තිබෙන ගිවිසුම් அதில் இருக்கிற உடன்படிக்கைகள் ඒවායේ තිබෙන ආශිර්වාද அதில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் සියල්ල දෙවියන් වහන්සේ දැන් සම්පූර්ණ කර තිබෙනවා அவை எல்லாவற்றையும் தேவன் சம்பூர்ணப்படுத்தி இருக்கிறார் කියන ඒ ප්‍රීතියෙන් එන්නව ගීතය තේරෙනවද? அந்த மகிழ்ச்சியினாலே வருகின்ற ஒரு பாடல். දැන් ඒගොල්ලෝ මොනවද කියන්නේ? ඒකේ තියෙන වචන බලන්න. அதில் இவர்கள் என்ன சொல்கிறார் இருக்கிற வார்த்தைகளை பார்ப்போம். සර්ව පරාක්‍රම වූ ස්වාමී වූ දෙවියන් වහන්සේ ඔබගේ ක්‍රියා මහත්ය විශ්මපත්‍ය ජාතීන්ගේ රාජ්‍යරුවෙනි ඔබගේ මාර්ග ධර්මිෂ්ඨය සැබෑය. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரியைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். ස්වාමිනී හතරවෙනි පදය 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே ඔබගේ නාමයට භය නොවන්නේත් ගෞරව නොකරන්නෙත් කවුද? මොක් නිසාද ඔබ පමණක් ශුද්ධය. ඒ බැවින් සියලු ජාතීන් පැමිණ ඔබ ඉදිරියෙහි නමස්කාර කරනවා ඇත. මොක් නිසාද ඔබගේ ධර්මිෂ්ඨ ක්‍රියා ප්‍රකාශ කරන ලද්දේ යයි කීවෝය. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். දැන් මේ දර්ශනය ඔයගලන්ට තේරෙනවද? இப்பொழுது இந்த தரிசனம் உங்களுக்கு புரிகிறதா? යොහන් දැන් දකිනවා. யோவான் இப்பொழுது பார்க்கிறார். අර අවුරුදු 7 ඉවර වෙන්න ආසන්නයි. 7 வருடங்கள் முடிவடைய போகின்றது. இப்பொழுது දැන් අර 6 නොගත් இப்பொழுது 6 எடுக்காதவர்கள், ඒ අන්තික්‍රිස්තුස්ට පරාජය නොවුනව அந்தி கிறிஸ்துவினாலே தோற்கடிக்கப்படாதவர்கள், ඒ අය දැන් දෙවියන් වහන්සේගේ වචනය ගැන ඒ වචනය මත හිටගෙන ඔවුන් ගායනා කරනවා. அவர்கள் தேவனுடைய வார்த்தையின் மீது நின்று இப்பொழுது பாடுகிறார்கள். ඔවුන් කියනවා ස්වාමීන් වහන්සේගේ බලයයි මහත්. அவர்கள் சொல்லுகிறார், கர்த்தாவே உம்முடைய வல்லமை மகத்துவமானது. ඔබ වහන්සේගේ ක්‍රියා ඉමහත්. உம்முடைய கிரியைகள் மகா பெரியவைகள். ඔබ වහන්සේට නමස්කාර කරන්නේ නැත්තේ කවුද? உம்மை ஆராதிக்காமல் இருப்பது யார்? ඔබ වහන්සේ සර්ව බලධාරී කියලා උන්වහන්සේට ප්‍රශංසා කරනවා. நீர் சர்வ வல்லவர் என்று அவரை ஆராதிக்கின்றார்கள். තේරෙනවද?
புரிகிறதா? මෙන්න බලන්න තව දෙයක් වෙනවා ඊළඟ පදේ. அடுத்த வசனத்தில் இன்னொன்று நடக்கிறதை பாருங்கள். එන් පසු ස්වර්ගයේ තිබෙන සාක්ෂි මණ්ඩපයේ දේවමාලිගාව ඇරී තිබෙන බව දුටිමි. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. දෙමලෙන් තමුල්ල තිරක්කපට්ටදங்கிறது පිළ තිරක්කපට්ටිருந்தது. මොකද අපි දන්නවා දැන් සිංහලෙන් හරියට තියනවා දෙමලෙන් තියනවා මෙතනලු ඇරියේ. ඔයගලන්ට මතකද දේවමාලිගාව කොයි පරිච්ඡේදයේද අරින්නේ කියලා? உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? தேவாலயம் எந்த அதிகாரத்திலே திறக்கப்பட்டது என்று நாம் முன்பு சொன்னோம். ස්වර්ගයේ තියෙන දේවමාලිගාව අරින පදේ මොකද්ද? කාටද කියන්න පුළුවන්? பரலோகத்தில் இருக்கிற தேவாலயம் எந்த வார்த்தையிலே திறக்கப்பட்டது? எந்த இடத்திலே? එලිදරව් வெளிப்படுத்தல் 19 very good. 11:19 19 19 ඇරලා ඉවරයි. அன்று வெளிப்படுத்தல் 11:19 தேவாலயம் திறக்கப்பட்டு விட்டது. ඒ කියන්නේ අවුරුදු 7 කොයි කාලෙද උක? அதாவது 7 ஆண்டுகளுடைய எந்த பகுதியிலே? පළවෙනි තුනාමාර ඉවර වුණාම හරියද? அதாவது முதல் 3.5 ஆண்டுகள் முடிகின்ற பொழுது දැන් මේක අර දෙවෙනි අවුරුදු තුනාමාරත් ඉවර වෙනකොටනේ. இது இப்பொழுது இரண்டாவது 3.5 ஆண்டுகள் முடிகின்ற தருவாய். දෙමළ බයිබලයේ කියනවා එතනවල අරින්නේ. தமிழ் வேதாகமம் சொல்கிறது அங்கே திறக்கப்பட்டது என்று சொல்கிறது. පරිවර්තන ප්‍රශ්නයක්. அந்த தமிழ் வேதாகமத்திலே அந்த வார்த்தை தவறான மொழிபெயர்ப்பு. 11 19 ඇරලා ඉවරයි. 11:19 திறக்கப்பட்டு விட்டது. මෙයා බලනකොට ඇරිලා තියෙන දේවමාලිගාව දකින්නේ. හොඳේ. அதாவது திறக்கப்பட்ட தேவாலயத்தை பார்க்கிறேன் என்பதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. දැන් 6 වෙනි පදේ කියනවා இப்பொழுது 6ஆம் வசனம் சொல்கிறது එවිට පීඩා සත ඇතුව සිටියා වූ දේවදූතයන් සද්දෙනා පවිත්‍ර වූ දීප්තිමත් වූ වස්ත්‍ර පැළඳ රන් පටි වලින් තමුන්ගේ ලාය බැඳගෙන දේවමාලිගාවෙන් පිටත්ව ආවෝය. 6ஆம் வசனம் அந்த ஆலயத்தில் இருந்து 7 வாதைகளையுடைய அவ்வேழு தூதர்களும் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சைகளை கட்டிக்கொண்டு புறப்பட்டார்கள். මේ අය කවුද දන්නවද? இவர்கள் யார்? දේවදූතයන්. தேவதூதர்கள். අර දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහස නැමැති ඒ වසංගත 7 මේ පොළොවට වගුරන්න යන දේවදූතයන් 7 දෙනා. தேவனுடைய உக்கிர கோபமாகிய 7 வாதைகளையும் இந்த பூமியின் மேலே ஊற்ற போகின்ற 7 தூதர்கள். එතකොට තව දේවදූතයෝ අර 4 දෙනෙක් ඉන්නවනේ. அப்பொழுது இன்னும் ஒரு 4 தூதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? 7 වෙනි පදේ බලන්න ජීවමාන සත්වයන් 4 දෙනාගෙන් එක්කෙනෙක් සදා කාලයටම ජීවත් වන්නා වූ දෙවියන් වහන්සේගේ උදහසින් පූර්ණ වූ රන් පාත්‍රා 7ක් දේවදූතයන් 7 දෙනාට දුන්නේය. அங்கே சொல்லப்படுகிறது 7ஆம் வசனம் அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் ஒன்று சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனுடைய கோபாக்கினையால் நிறைந்த பொற்கலசங்கள் 7ஐயும் அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்தது. මතක තියාගන්න ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், මේවා සංකේත විතරයි. இவைகள் அடையாளமாகத்தான் பேசப்படுகிறது. එහෙමනේ අපි දැක්කේ. அப்படித்தானே நாம் பார்க்கிறோம். මේ අඩයාලමක් කියලා කියද්දී அடையாளம் என்று சொல்லப்படுகிற பொழுது ඇත්තටම භාජනයක් තිබුණේ නැහැ. அங்கு உண்மையாக ஒரு பாத்திரம் இருக்கவில்லை. ඇත්තටම ලය වැස්මක් ඒගොල්ලෝ ඇඳගෙන හිටියේ නැහැ. அவர்கள் உண்மையாகவே பொற்கச்சைகளை அல்லது மார்பக கவசங்களை கட்டி இருக்கவில்லை. මොකද ඒගොල්ලෝ මේ ලය වැස්ම ඇඳගෙන ඉන්න බවට ඔය දේවදූතයන් ගැන පෙන්නලා තියන්නේ ඇයි දන්නවද? அந்த மார்க்கவசங்களை கட்டி இருக்கிறார்கள் என்று தேவதூதர்களை குறித்து ஏன் சொல்லப்படுகிறது தெரியுமா? ජය ගන්නන්. அதாவது வெற்றி பெறுகிறவர்கள். එලිදරව් මම හිතන්නේ පළවෙනි පරිච්ඡේදයේදී මම මේක උගන්වලා තියෙනවා යේසුස් වහන්සේ අර ලය වැස්ම ඇඳගෙන හිටපු එකයි කියලා. මතකද? நான் நினைக்கிறேன் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலே நான் சொல்லி இருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவே மார்க்கவசத்தை தரித்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அங்கே විවිධ මාධ්‍යයන් ඔස්සේ මේවා බලන අය வெவ்வேறு விதமான ஊடகங்கள் மூலமா இதை பார்க்கிற நீங்கள் මේක 32නේ. இது 32வது வெளிப்படுத்தலின் பாகம். සමහර වෙලාවට 1 2 3 4 අමතක වෙලා. சில வேளை உங்களுக்கு 1 2 3 எல்லாம் ஞாபகம் இல்லை. පොඩ්ඩක් මේක පෝස්ට් කරලා இதை நீங்கள் போஸ்ட் பண்ணி අරක මොකක් හරි එකක් ඒකෙත් බලන්න ඕනේ මොකද්ද මේ කියලා තියෙන්නේ කියලා පොඩ්ඩක් මතක් කරගත්තා නම් තමයි හරි විදිහට අධ්‍යයනය කරන්න පුළුවන්. இப்பொழுது சொல்லப்படுகின்ற இந்த விடயம் என்ன என்று நீங்கள் முன்பு கொஞ்சம் போய் பார்த்தால் தான் உங்களுக்கு புரியும். එතකොට මේ දේවදූතයන් 7 දෙනා ජය ගන්නන් හැටියට ප්‍රකාශ වෙන එක තමයි ලය වැස්මේ සංකේතය. ஆகவே மார்க்கவசங்கள் கட்டினவர்கள் என்பதனுடைய அடையாளம் இவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக
வெளிப்பட்டார்கள் புறப்படுகிறார்கள் என்பதுதான் අර ජීවමාන සත්‍යයන් 4 දෙනෙක් හැටියට පෙනී හිටපු ඒ දේවදූතයන්ගෙන් එක්කෙනෙක් அந்த 4 ஜீவன்கள் என்று சொல்லப்படுகின்ற 4 தேவதூதர்களில் ஒருவன் ඒ සත්‍යයන් ඒ දේවදූත 4 දෙනා ගැන මතකද? அந்த 4 தேவதூதர்களை குறித்து ஞாபகம் உண்டா? මතකද යේසුස් වහන්සේගේ රජකම, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜரீகம், උන්වහන්සේගේ සේවකකම, அவருடைய ஊழியத்தன்மை, උන්වහන්සේගේ මනුෂ්‍යකම, அவருடைய மனிதத்தன்மை, උන්වහන්සේගේ දේවකම, அவருடைய தேவத்துவம், සංකේතාත්මකව පෙන්වන දේවදූතයන් 4 දෙනා ගැන මම කියලා දුන්නා. அந்த 4 விடயங்களையும் அடையாளப்படுத்துகின்ற 4 தூதர்களை குறித்து உங்களுக்கு சொன்னேன். අන්න ඒගොල්ලන්ගෙන් එක්කෙනෙක් තමයි මේවා දෙන්නේ. அந்த 4 பேரில் ஒருவன் தான் இந்த பாத்திரத்தை கொடுக்கிறான். ඒ කියන්නේ යේසුස් වහන්සේව නියෝජනය කරන දේවදූතෙක් තමයි ඔක දෙන්නේ. அதாவது இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு தூதன் தான் இதை கொடுக்கிறான். ඒකෙන් සංකේතමත් වෙන්නේ මොනවද දන්නවද? அதிலே அடையாளப்படுத்துவது என்ன? මේ අවසාන උදහස அதாவது இந்த கடைசி கோபம் ත්‍රිත්ව දෙවියන් වහන්සේගේ යේසුස් වහන්සේගේ උදහස. அதாவது திரித்துவ தேவனிலே இயேசு கிறிஸ்துவினுடைய கோபம். තේරෙනවද? புரிகிறதா? හරි. ඔන්න 8 වෙනි පදය. 8ாம் வசனம். දෙවියන් වහන්සේගේ තේජස සහ බලයෙන් නිකුත් වූ දුමෙන් දේව මාලිගාව පිරුණේය. දේව දූතයන් 7 දෙනාගේ පීඩා සත කෙලවර වන තුරු දේව මාලිගාවට ඇතුල් වෙන්න කිසිවෙකුට නුපුළුවන් විය. அப்பொழுது தேவனுடைய மகிமையினாலும் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்திற்குள் பிரவேசிக்க கூடாதிருந்தது. ඇයි දන්නවද? ஏன் தெரியுமா? දැන් දේව මාලිගාව ගැනයි, இப்பொழுது தேவாலயத்தை குறித்தும் ඒ ඇතුළේ තියෙන ගිවිසුම් පෙට්ටිය ගැනයි அங்கு இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் බලන්න කවුරුත් ඔකට රිංගන්න එපා. මේ ස්වර්ගයේ තියෙන දේව මාලිගාව. அதை நோக்கி பார்க்க யாரும் முயற்சிக்க வேண்டாம். இது பேசுவது பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்தை குறித்து. අපි සේරම මේ අවසාන උදහස වැగిරෙන විදිය බලාගමු කියලා කියන්න තමයි මේක දෙවියන් වහන්සේ කියන්නේ. இதனிடத்திலே இந்த கடைசி 7 வாதைகள் அல்லது கோபத்தின் முடிவை பாருங்கள் என்று சொல்லுவதற்கு தான் தேவன் இதை சொல்லுகிறார். තේරෙනවද? புரிகிறதா? விளங்குகிறதா? හොඳයි. දැන් මේ අවසාන උදහස වැగిරෙන්න යනවා ලෝකේ. இந்த உலகத்திற்கு கடைசி தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட போகிறது. එතකොට දැන් කවුරු මතද ඔක වැగిරෙන්න යන්නේ? இப்பொழுது இது யார் மேலே ஊற்றப்பட போகிறது? යුදෙව්වන් නෑ. யூதர்கள் இல்லை. ඒගොල්ලෝ කොහෙදෝ හැංගිලා ඉන්නවා දෙවියන් වහන්සේගේ ආරක්ෂාව වෙන්න. அவர்களை தேவன் எங்கேயோ ஒரு இடத்திலே பாதுகாத்து வைத்திருக்கிறார். සභාව නෑ. ඒක අවුරුදු 7කට කලින් එසවීම් ලබලා ඉවරයි. சபையும் இல்லை. சபையை 7 ஆண்டுகளுக்கு முன்னதாக எடுத்துக்கொண்டு விட்டார். දැන් අර 6 ගත්තේ නැති අයත් ජයග්‍රහණය අරගෙන කොහෙදෝ මේ වීණා අරගෙන මේ බයිලා පාරක් දාගෙන ඉන්නවලු. இப்பொழுது 666 இலக்கத்தை பெறாதவர்கள் எங்கேயோ இடத்திலே சுரமண்டலத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். එතකොට දැන් පොළොවේ ඉතුරු වෙලා ඉන්නේ කවුද? அப்படியானால் பூமியிலே இப்பொழுது இருப்பது யார்? සාතන්, சாத்தான், උගේ අන්තික්‍රිස්තෝස්, அவனுடைய அந்தி கிறிஸ்து, අර මුර්ගයා, அந்த மிருகம், අර ව්‍යාජ ප්‍රොපේතවරයා, அந்த பொய்யான தீர்க்கதரிசி, සහ ඌගේ අය. அதோடு அவனுடைய கூட்டம். ඒ කියන්නේ ලෝකේ ඒ යක්ෂයාට නමස්කාර කරපු හැම එකම දැන් උන් විතරයි ඉතුරු වෙලා ඉන්නේ. பிசாசுக்கு இப்பொழுது பூமியிலே அவனை ஆராதித்த கூட்டத்தில் இந்த கூட்டம் மாத்திரம் தான் மிகுதியாக இருக்கிறது. දැන් දෙවියන් වහන්සේගේ උදහස වගුරනකොට இப்பொழுது தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிற பொழுது අනේ ඕකේ මගේ එකෙකුගේ ඇඟට ඕක වදී කියලා හිතන්න මගේ එකෙක් කියන එකෙක් දැන් නැහැ දෙවියන් වහන්සේ. ஐயோ இப்பொழுது என்னுடைய யாராவது ஒருவன் மீது இந்த கோபம் ஊற்றப்படுகிறது என்று தேவன் நினைப்பதற்கு தேவனுடைய யாரும் அங்கே இல்லை. ඒ නිසා අතපය දිග ඇරගෙන වගුරන්න පුළුවන්. இப்பொழுது கைகளை நீட்டி கோபம் ஊற்றப்படுகிறது. භයානක විදියට එක පාරටම වගුරන්න පුළුවන්. பயங்கரமான ரீதியிலே விதத்திலே கோபம் ஊற்றப்படுகிறது. ඔන්න දෙවියන් වහන්සේ දෙන්න යන අන්තිම ගේම දැන්. இப்பொழுது தேவன் தன்னுடைய கடைசி கோபத்தை ஊற்றுகிறார். ඔන්න 16 වෙනි පරිච්ඡේදයට අපි ආවා. இப்பொழுது 16ஆம் அதிகாரத்திற்குள்ளே வருகிறோம். තවද නුඹලා ගොස් දෙවියන් වහන්සේගේ උදහස නැමැති පාත්‍ර සත පොළොවේ වගුරපල්ලායයි දේවදූතයන් 7 දෙනාට කියන මහත් හඬක් දේව මාලිගාවෙන් මට ඇසුනේය. அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தம் அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமியின் மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். කොහෙන්ද ඔය ශබ්ද එන්නේ? எங்கே இருந்து இந்த சத்தம் வருகிறது? ස්වර්ගයෙන් පාස්ටර්. பரலோகத்திலே பாச்சர் ස්වර්ගයෙන් තමයි.
பரலோகத்திலேதான். ස්වර්ගයේ කොතනින්ද? பரலோகத்திலே எங்கே இருந்து? ඒක අපි දන්නේ කොහොමද? அது எங்களுக்கு எப்படி தெரியும்? කියලා තියෙනවා. சொல்லி இருக்கிறது. ස්වර්ගයේ තියෙන දේව මාලිගාවෙන්. பரலோகத்தில் இருக்கிற தேவாலயத்திலிருந்து. ඉතින් අපිට මොකෝ? அப்ப எங்களுக்கு என்ன? නෑ නෑ ඕකේ අර්ථයක් තියෙනවා. அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. දේව මාලිගාව තුල නෙවෙයි දෙවියන් වහන්සේගේ සිංහාසනය තියෙන්නේ. தேவனுடைய ஆலயத்திலே அல்ல அவருடைய சிங்காசனம் இருப்பது. දෙවියන් වහන්සේගේ සිංහාසනය වෙන තැනක තියෙනවා ස්වර්ගයේ. தேவனுடைய சிங்காசனம் பரலோகத்திலே இன்னொரு இடத்திலே இருக்கிறது. මේ හඬ හැබැයි දෙවියන් වහන්සේගේ හඬ වගේ. ஆயினும் இந்த சத்தம் தேவனுடைய சத்தத்தை போன்று. එහෙමනම් මේ හඬ ඇවිත් තියෙන්න ඕනේ සිංහාසනේ. அப்படியானால் இந்த சத்தம் வந்திருக்க வேண்டும் சிங்காசனத்தில் இருந்துதான். ඒ මොකද දේව මාලිගාවෙන් එන්නේ? அப்படியானால் எப்படி தேவனுடைய ஆலயத்திலிருந்து வர முடியும்? පැහැදිලි කරන්නම්. சொல்லுகிறேன், தெளிவுபடுத்துகிறேன். දේව මාලිගාව තුල තිබෙන්නේ මොනවද? தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே இருப்பது என்ன? ගිවිසුම් පෙට්ටිය. உடன்படிக்கை பெட்டி. ගිවිසුම් පෙට්ටිය සංකේතවත් කරන්නේ මොකද්ද? உடன்படிக்கை பெட்டி எதை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයා සමග කරගත් ගිවිසුම. தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை. ගිවිසුම් පෙට්ටිය තුල තියෙන්නේ මොනවද? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருப்பது என்ன? ජිල්පි 3ක් තියෙනවා. அதிலே ஜில்பி 3 இருக்கிறது. පළවෙනි එක ஒன்று දස පනත ලියන ලද ගල්ලෑලි දෙක. அதாவது 10 கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் 2. දෙවෙනි එක ආරෝන්ගේ ඒ සැර හැටිය. அது இரண்டாவது ஆரோனுடைய கோல். තුන්වෙනුව දෙවියන් වහන්සේ ඉස්රායල් සෙනඟට දීපු මන්නා නැමැති කෑම ටිකක්. அதிலே மூன்றாவதாக தேவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்த உணவாகிய மன்னாவிலே கொஞ்சம். ඒ ගිවිසුම් පෙට්ටිය තුල තිබෙන මේ දේවල් තුනෙන් அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கின்றதான இந்த மூன்றிலும் இருந்து දෙවියන් වහන්සේගේ ගිවිසුම ලස්සනට පෙන්නනවා උන්වහන්සේ. தேவன் தன்னுடைய உடன்படிக்கையை மிக அழகாக காண்பிக்கின்றார். ඔන්න පළවෙනි ජිල්පිය. இதோ முதலாவது ஜில்பி. දස පනත 10 கற்பனைகள். මම උඹලට කරන දේවල් කරගෙන. நான் உங்களுக்கு செய்ய சொன்னவைகளை செய்து கொண்டு. මම උඹලට කරන්න එපා කියන දේවල් උඹලා නොකර ඉඳගෙන. நான் உங்களுக்கு செய்ய வேண்டாம் என்று சொன்னவைகளை செய்யாமல் இருந்து. උඹලා මට මගේ වචනයට හරියන විදියට ජීවත් වුණොත් நீங்கள் எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு ஏற்ற வண்ணமாக வாழ்ந்தால் මන්නා නැමැති කෑම උඹලට මම කණ්ඩ දීලා උඹලව බලා ගන්නවා. மன்னா என்கிற ஆகாரத்தை உணவை கொடுத்து உங்களுக்கு கொடுத்து உங்களை நான் பார்த்துக் கொள்வேன், பராமரித்துக் கொள்வேன். උඹලා ඒවට පිටුපාලා මගේ වචනයට පිටුපාලා මට කීකරුව ජීවත් වුණොත් நீங்கள் அப்படியல்லாமல் என் வார்த்தைகளை கேளாமல் என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அங்கே வாழ்ந்தால் සැර හැටියෙන් උඹලට ගහනවා. அந்த கோலினாலே உங்களை அடிப்பேன். දස පනත 10 கட்டளைகள் පවත්තන්න ඕනේ. அதை கடைபிடிக்க வேண்டும். පවත්තන එකාට அதை கடைபிடிக்கிறவனுக்கு මන්නා දෙනවා. மன்னாவை கொடுப்பேன். පවත්වන්න නැති එකාට அதை கடைபிடிக்காதவனுக்கு ගුටි දෙනවා. அடி கொடுப்பேன். අන්න ඒක තමයි අර දේවල් තුන. இதுதான் இந்த 3 காரியங்கள். දෙවියන් වහන්සේගේ වචනයට දැන් කීකරු වෙන්නේ නැති අයනේ පොළවේ ඉතුරු වෙලා ඉන්නේ. இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்கள் தானே பூமியில இருக்கிறார்கள். එතකොට ගිවිසුම් පෙට්ටියෙන් දැන් වැඩ කරන්න ඕනේ කෝකද? இப்போ உடன்படிக்கை பெட்டியிலே எது செயல்பட வேண்டும்? අර ජිල්පි තුනෙන් කෝකද? அந்த 3 ஜில்பியிலே எது? දස පනත දැන් ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ නෑ නේද? 10 கட்டளைகள் இப்பொழுது செயல்பட வேண்டியதில்லை. මන්නා දෙන්න ඕනෙත් නෑනේ මුන්ට. மன்னா கொடுக்கவும் வேண்டியதில்லை. දැන් මොකද්ද එතනින් වැඩ කරන්න ඕනේ? அங்கே என்ன இப்பொழுது செயல்பட வேண்டும்? සැර හැටිය. அதாவது கோல். ඔය සැර හැටිය මොනවද කරේ ඉස්සර? அந்த கோல் அல்லது தடி முன்னால என்ன செய்தது? මෝසෙස්ට කිව්වම ඕක බිම දාපන් කියලා. மோசேக்கு சொன்னார் கீழே போடு. දාපු ගමන් සර්පයා වුණා. அது சர்ப்பமாக மாறியது. සර්පයා මොනවද කරන්නේ? சர்ப்பம் என்ன செய்யும்? සර්පයා ඇවිල්ලා අපිව නලවලා අපිව තොටිල්ලේ දාලා ඉදාගන්නේ කියලා සර්පයා අපිව නලවලා කියලා කිස් දෙනවද?
அப்போ இந்த சர்ப்பம் நம்மை வந்து தாளாட்டி சீராட்டி அது வந்து எந்த செல்லவே பிச்சை எடு அப்படி வந்து உம்மா கொடுக்குமா? සර්පයා මොනවද කරන්නේ? சர்ப்பம் என்ன செய்யும்? විදින්නවා. அது கடிக்கும். තේරෙනවද? විදින්නවා. அது கடிக்கும், தீண்டும். සරහටිය මොනවද උනේ? கோழி என்ன நடந்தது? கோழி என்னவாயிற்று? සර්පයා වුණා. அது சர்ப்பமாக மாறியது. ඒ වගේම ඒ සරහටිය මොනවද කරේ? அது போல அந்த கோழி என்ன செய்தது? හොඳට තිබ්බ මොහොත දෙකට පැලුවා. நல்லா இருந்த கடலை ரெண்டா பிளந்தது. තේරෙනවද? தெரியுமா? ඒ කියන්නේ සරහටිය කියන්නේ දණ්ඩක්. அதாவது இந்த கோல் என்பது ஒரு பெரிய தடி. දැන් අර ගිවිසුම් පෙට්ටිය තුල තිබෙන ඒ සරහටියෙන් තමයි ඔය ශබ්දෙ එන්නේ. இப்பொழுது உடன்படிக்கை பெட்டிக்குள் இருக்கிற இந்த தடியில் அல்லது இந்த கோலில் இருந்துதான் இந்த சத்தம் வருகிறது. ඒ කියන්නේ දෙවියන් වහන්සේ තමයි කතා කරන්නේ. அதாவது தேவன் தான் பேசுகிறார். හැබැයි මාගේ ගිවිසුම මොනවද දන්නවද? ஆயினும் என் உடன்படிக்கை என்ன தெரியுமோ? උඹලා මාත් එක්ක හොඳින් හිටියානම් මං උඹලට හොඳයි. நீங்கள் என்னோடு நல்லவர்களாய் செயல்பட்டாய், சரியாய் செயல்பட்டால் நான் சரியாய் இருப்பேன். උඹලා මගෙත් එක්ක රෝං ආවනම් බලන් මමත් රෝං තමයි. நீங்கள் என்னோடு ரோங்காக தவறாக வந்தால் நானும் தவறாக செயல்படுவேன். ගිවිසුම කියන්නේ මොකද්ද? உடன்படிக்கை என்பது என்ன? හොඳට හොඳයි නරකට නරකයි හරිද? நல்லதுக்கு நல்ல, கெட்டதுக்கு கெட்ட, சரியோ? දැන් හොඳට හොඳ කරලා ඉවරයි. இப்பொழுது நல்லதுக்கு நல்லது முடிந்தது. දැන් උඹලා මගේ වචනයට පිටුපාපු නිසා நீங்கள் இப்பொழுது என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினாலே ඉඳා දෙන්නම් අවසාන ජම්බු 7. இதோ தருகிறேன் கடைசி 7 ஜம்பு. තේරුණාද? ඒක தெரிகிறதா? තමයි புரிகிறதா? දේව දැන් තේරෙනවද ඇයි දේව මාලිගාවෙන් එන්නේ කියලා ඔය අහන්න? இப்பொழுது விளங்குகிறதா ஏன் இந்த சத்தம் தேவாலயத்திலிருந்து வருகிறது? අවසාන විනිශ්චය මේ පොළවට கடைசியான இந்த பூமிக்குரிய நியாய தீர்ப்பு උන්වහන්සේගේ ගිවිසුම් පෙට්ටිය නැමැති වචනයෙන් එන්නේ. அவருடைய உடன்படிக்கை ஆகிய பெட்டியிலிருந்து வருகிறது. දෙවෙනි පදය. 2ஆம் வசனம். ඒකාල පළමු ඇනිය ගොස් තමාගේ පාත්‍රය භූමියෙහි වැගිරෙව්වේය. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். එවිට මෘගයාගේ ලකුණ ඇත්තන්ද ඔහුගේ රූපයට නමස්කාර කරන්නන්ද කෙරෙහි වස අරීෂ්ට වන හටගත්තේය. உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. දැන් අපිට පොඩ්ඩක් මොකක් හරි තුවාලයක් ඇති වුණාම இப்போ நமக்கு சாதாரண ஒரு காயம் பட்டது. සමහරවිට අපි එක එකව දානවා. நம்ம உண்டொண்ட பூசுறோம். බෙටඩින් දානවා. பெட்டரின் பூசுகிறோம். හයිඩ්‍රජන් පෙරොක්සයිඩ් එකක් දාලා ஹைட்ரோஜன் பெராக்சைடு ஊற்றி சா சா ඔය එක එක දේවල් කරනවා. வித்தியாசம் செய்வோம். දන්නවද දිය වැඩියාව තියන අයට මොනවද වෙන්නේ කියලා? இப்பொழுது நீரழிவு நோய் இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? ඩයබටිස්. ඒගොල්ලන්ට තුවාල සනීප වෙන්නේ. அவருடைய காயங்கள் ஆறாது. මොකද ඒගොල්ලන්ට ඇඟේ තියෙන ලේ නෙවෙයි සීනි. ஏன்னா அவருடைய சரீரத்தில் ரத்தம் இருப்பதால் ரத்தத்திலே சீனி இருக்கிறது. නෑ නෑ නෑ. ඒගොල්ලන්ගේ ඇඟේ තියෙන ලේ නෙවෙයි. அவர்களுடைய சரீரத்தில் ரத்தம் இல்லை. ඒගොල්ලන්ගේ ඇඟේ තියෙන සීනි වලට පොඩ්ඩක් ලේ මිශ්‍ර වෙලා තියෙනවා. அவருடைய சரீரத்தில் இருப்பது சீனியோடு கொஞ்சம் ரத்தம் கலந்திருக்கும். තුවාලෙට සීනි දාපුවම සනීප වෙන්නේ නෑනේ. இப்போ காயத்திற்கு சீனி போட்டா சுகமாகுமா? දන්නවද ඒක තමයි දිය වැඩියාව තියෙන අයට තුවාල සනීප වෙන්නේ නැත්තේ ඇයි දන්නවද? ஏன் நீரிழிவு அல்லது டயபெட்டிக் இருக்கிறவர்களுக்கு ஏன் காயங்கள் சுகமடைவதில்லை? සීනි කියන ද්‍රව්‍ය තුල තියෙනවා බලයක්. சீனி அதோட ரத்தத்திலே சீனியில ரத்தம், அது சீனியில ஒரு வல்லமை இருக்கிறது. මේ හොඳට තියෙන දේවල් කඩනවා. அது நல்லா இருக்கிறதெல்லாம் உடைத்து விடும். ඇත්තටම එහෙමනේ පැණි රහන බලනකොට පැණියෙන් කිරියෙන් තියෙන ඒවා ඔක්කොම හානි කරනවා කියලා දන්නවා. பார்க்கும் பொழுது ஆமா தேன் பானி எல்லாம் சீனி பானி எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் துன்பம். කොල්ලෝ පැණි රහ වගේ පේන කෙල්ලෝ අන්තිමට අපිව විනාශ කරනවා. தம்பிமாரே, நமக்கு தேனா ஒழுகிற பொம்பளை எல்லாம் நமக்கு கடைசியில ஆபத்து. ඒ වගේම සිස්ටර්ස් அதே போல சகோதரிமாரே, අනේ ඔයා හරි ලස්සන. ஓ அவ அழகு, ඔයා හරි නියමයි.
நீங்க ரொம்ப நல்ல ඔයා වගේ කෙල්ලෙක් මං දැකලම නෑ. உங்களை போல ஒரு பொண்ணை நான் காண இல்ல. එම සීනි ටෝක් දෙනවනේ. இப்படி சீனி டாக் கொடுக்குறாங்க தானே. ඊට පස්සේ උන් ඕගොල්ලන්ව විනාශ කරන්න තමයි ඔය දේ කරන්නේ. உங்களை எல்லாம் அழிக்கத்தான் இதெல்லாம். හැබැයි අපිට මොකක් හරි ලෙඩක් තිබිලා ඒක සනීප කරවන බෙහෙත් පොඩ්ඩක් රස කරලා බලන්න. இப்போ எங்களை ஏதாவது ஒரு நோய் அல்லது காயம் இருந்தால் சுகமாக்குகிற ஒரு மருந்தை குடித்து பாருங்களேன். සාමාන්‍ය අර හැමදාම ගන්න අර පැනඩෝල් එක අරන් පොඩ්ඩක් දිවේ තියලා බලන්න. சாதாரணமாக எந்த நாளும் குடிக்கிற அந்த பெனடோலை எடுத்து கொஞ்சம் நாக்கில் தேய்ச்சி பாருங்களேன். තිත්තයි. அது கசப்பு. ඔය කැප්සියුල් එකක් ඇරලා ඇතුලේ තියෙන පවුඩර් එක පොඩ්ඩක් තියලා බලන්න. இந்த கேப்சூலை ரெண்டாக பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிற பவுடர் கொஞ்சம் வாய்க்குள்ள போட்டு பாருங்களேன். තිත්තයි. அது கசப்பு. ඒ නිසා ස්වභාව ධර්මයෙන්ම අපිට දන්නවා ஆகவே இயல்பாகவே நமக்கு தெரியும் පැණි රහ භයානකයි. அதாவது இனிப்பு பயங்கரமானது, තිත්ත கசப்பானது හොඳයි. நல்லது. කොල්ල කෙල්ලොත් ඒ වගේ තමයි. හොඳයි. பையங்களும் பொடியங்களும் பெண்களும் இப்படித்தான். දැන් මේක තිත්ත ඇත්ත කරන්න දෙයක් නැහැ. இது கசப்பு ஆனா உண்மை, செய்ய வழி இல்லை. ඉතින් ඔය දියවැඩියා හැදුන මිනිස්සුන්ට මේ සනීප වෙන්න හදනකොට තුවාල இப்பொழுது நீரிழிவு நோய் பாய்ப்பட்டவர்களுக்கு காயம் ஏற்பட சுகமாக்கும் பொழுது සීනි ඇවිත් ඒ තුවාලේ සනීප කරන ඒ දේවල් ඒ ශෛල විනාශ කරනවා. அதாவது சீனியானது என்ன செய்கிறது, அந்த காயத்தை குணமாக்குகிற கலங்களை அது அழிக்கின்றது. ඒ නිසා තුවාල සනීප වෙන්නේ. ஆகவே அந்த காயம் சுகமடைவதில்லை, ஆறுவதில்லை. තුවාල සනීප වෙන්නේ නැත්තම් මොනවද දන්නවද වෙන්නේ? காயம் சுகமாகாவிட்டால் ஆறாவிட்டால் என்ன நடக்கும்? වන වෙනවා. அது நாசமாக்கும். இல்ல அது சலம் பிடிக்கும். சிதல் பிடிக்கும், பழுக்கும், காயம் பழுக்கும். වන වෙනවා කියන්නේ මොනවද දන්නවද? அது பழுக்கும் என்பது சிதல் பிடிக்கும் என்றால் என்ன? බැක්ටීරියා, වෛරස්, ෆංගස් කියන ඔය මේ කෘමීන් උන් ඇවිල්ලා ඕවායින් කෑම අනුභව කරලා ජීවත් වෙන්න පටන් ගන්නවා. அதாவது பாக்டீரியா, பங்கஸ், வைரஸ் இவைகள் எல்லாம் அந்த காயத்திலே வந்து இருந்து கொண்டு அதை உணவாக உட்கொண்டு கொண்டு இருக்கும். එතකොට ඒ තුවාලේ තම වැඩි වෙනවා, ලොකු වෙනවා, පැතිරෙනවා. அப்பொழுது அந்த காயம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருத்து பெருக்கம் அடையும். එතකොට ඒ තුවාලේ හරහා ගමන් කරන රුධිරාණු අස්සට அப்பொழுது இந்த கூடாக பிரவேசிக்கிற இரத்தத்திற்குள்ளே ඔය වෛරස්ලා බැක්ටීරියාලාත් රිංගගෙන ඇඟේ ඇතුළට යනවා. அப்பொழுது இந்த வைரஸ்கள், இந்த பாக்டீரியாக்கள் அந்த இரத்தத்திற்குள்ளே போய் சரீரத்திற்குள்ளே எங்கும் போக ஆரம்பிக்கும். ඊට පස්සේ ඒගොල්ලන්ට උණ හැදෙනවා. அதன் பின்பு இவர்களுக்கு காய்ச்சல் வரும். ඒකනේ සමහරවිට දොස්තර මහත්තයෝ කියන්නේ මේ ඔයාට උණ හැදිලා තියෙන්නේ මේ තුවාල නිසා. அப்பொழுது ஆகவே தான் வைத்தியர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு காய்ச்சல் வந்ததுக்கு காரணம் இந்த புண். ඉතින් එක තුවාලයක් අපේ ඇඟේ කොතන හරි තිබිලා ඒක වන වුණා නම් අපිට හොඳට ඉන්නම බෑ. ஒரு காயம், ஒரு காயத்தினாலே நமக்கு காய்ச்சல் வந்தாலே நம்ம தாங்க முடியவில்லை. දැන් මෙතන අර උදාසේ විභාජනයෙන් වගුරුපුවම මොනවදලු වෙන්නේ? இப்பொழுது தேவனுடைய இந்த கோபத்து கலசத்தை ஊற்றினதிலும் என்ன நடக்கிறது? පොළවේ ඉන්න හැම එකාටම වන වෙන තුවාල හැමතැනම. இப்பொழுது பூமியிலே இருக்கிற எல்லார் மேலும் அங்கே குணமாக்க முடியாத, அங்கே பழுதாய் போன, அங்கே கொடிய புண்கள் ஏற்படும். ඒ කියන්නේ ඇඟේ හැමතැනම තුවාල. அதாவது உடல் எங்கிலும் காயம், புண். ඒත් නිකම් තුවාල නම් කමක් නැහැ. බැන්ඩේජ් එකක් හරි යොතන්න පුළුවන්. சும்மா காயமானால் பரவாயில்ல, ஒரு பெண்டேஜை சுற்றலாம். මේක වන වෙච්ච තුවාල. இது வந்து பழுதாய் போன அல்லது அழுகி போன காயங்கள். එතකොට වන වුණාම මොනවද? තුවාලයක් වන වුණාම අල්ලන්න බෑ. அந்த காயங்கள் அழுகி போனால் என்ன நடக்கும்? அதை தொட முடியாது. ගාගෙන ඉන්නවනේ. இப்படி கத்திக்கொண்டே ஊதிக்கொண்டே இருக்கும். එක තැනක නම් කමක් නැහැ. ගාගෙන ඉන්න පුළුවන්. ஒரு இடத்துலனா பரவாயில்ல, பூ 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 என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ඇඟේ හැමතැනම විශේෂයෙන්ම පිටපැත්තේ එමනම් කොහෙන් ෆූ ගහන්නද? இப்போ உடம்பில எல்லாம் பின்பக்கமும் வந்தா எந்த பக்கம் பூ அடிக்கிறது? කසන්න බෑ. எங்க சொரிய முடியாதே. හොරි නම් කස කස ඉන්න පුළුවන්. சொரியானால் சொரிஞ்சி இருக்கலாம். තුවාල නම් අල්ලන්නත් බෑ. அது காயமானால் தொடவே முடியாது. අනික අල්ලන්නේ කොහෙද? මේ අල්ලන ඇඟිල්ලෙත්
තුවාලනේ. தொட முடியாது ஏன்னா தொடுகிற இந்த விரல்களிலும் புண். සමහර වෙලාවට කට ඇතුලේ අර ඌෂ්ණයට සුදු පාට තුවාලයක් ආපුවාම අපිට එපා වෙනවා නේද? இப்ப வாய்க்குள்ள வாருங்க இந்த சூட்டு புண் வெள்ளையா வரும். அது வந்தாலே வாழ்க்கை வெறுக்குது. අර දිවේ කොහාරි අයින්නක එනවා. එපා වෙනවා නේ. நாக்கால எந்த பக்கத்தாவது குத்தனை ஐயோ முடியாது வேதனை. හිතලා බලන්න කට ඇතුලේ හැම තැනම වන වෙන තුවාල. இப்போ வாய் முழுக்க உள்ளே நாறுகிற அழுகி போன புண்கள். කට අරින්න බෑ මේ දෙපැත්තේ තුවාල. வாயை திறக்க முடியாது ரெண்டு பக்கமும் புண். කට වහන්න බෑ තොල් දෙපැත්තේම උඩ තොල යට තොල දෙකේම වන වෙලා තුවාල. வாயை மூட முடியாது மேல் உதட்டிலே கீழ் உதட்டிலே புண். සමහර වෙලාවට අර දිව පොඩ්ඩක් දන වෙලාවේ சில நேரத்தில் உதடு கொஞ்சம் எரிகிற நேரத்தில் நாக்கு எரியும் பொழுது අපිට කෑම කන්න අමාරුයි නේද? நமக்கு சாப்பிட கஷ்டம் அல்லவா? පොඩ්ඩක් කෑම තිබ්බ கொஞ்சம் உரப்பு சாப்பிட ඒ ග්‍රයින්ඩර් එකේ ගාලා ඇතුළට දානවා ඇන්දෙන්. கிரைண்டர்ல அடிச்சு கரண்டி எடுத்து දැන් එහෙමත් කරන්න බෑ. කට අරින්න බෑ සයිඩ් එකේ තුවාල. வாய் திறக்க முடியாது சைடுல புண்ணு. කට වහන්න බෑ තොල් වල තුවාල. வாயை மூட முடியாது உதட்டிலே புண்ணு. දිවේ හැම තැනම තුවාල. வாய் நாக்கெல்லாம் காயம். ඇස් දෙක අරින්න බෑ තුවාල. கண்ணை திறக்க முடியாது காயம். වහන්න බෑ තුවාල. மூட முடியாது புண். හැම තැනම වන වෙලා. எல்லா இடமும் அழுகி போச்சு. වන වුණාම අර සුදු අර මේවා ඔක්කොම නිකන් ඒකට මොනවද කියන්නේ? ජූස්. හැම තැනම ජූස්. அங்க எல்லாம் அழுகி போற வெள்ளையா ஒழுகும் ஒரு பாடி அது ஜூஸ் மாதிரி எல்லா இடமும் ஒழுகுது. කකුල තියන්න බෑ. கால் வைக்க முடியாது. මේ කකුල ජොයින් වෙන මේ අස්සේ තුවාල. கால் ரெண்டு இணைகிற இங்க அடிப்ப அங்கேயும் புண்ணு. මේ අඩියක් තියන්න බෑ යට පතුලේ තුවාල. இப்படி கால் வைக்க முடியாது இங்கேயும் புண்ணு. අන්ඩර්වෙයාර් එක දාන්න බෑ. அண்டவையார் போட முடியாது. කලිසම දාන්න බෑ. கலிசன் போட முடியாது. සරම අඳින්න බෑ. சரண் கட்ட முடியாது. ගවුමක් දාන්න බෑ. சட்டை போட முடியாது. බ්ලවුස් එකක් දාන්න බෑ. பிளவுஸ் போட முடியாது. මිත්‍රවරුනි අපි hina වෙනවා. அன்பானவர்களே நாம் சிரிக்கிறோம். හිතලා බලන්න ලෝකේ ඉන්න හැම එකාටම හැම තැනම වන වෙලා තුවාල නම් ලෝකේ කොහොම තියෙන්න ඇද්ද? உலகத்திலே கைவிடப்பட்ட எல்லாருக்கும் இப்படிப்பட்ட புண் நாரி அழுகிற எல்லாருக்கும் புண் இருந்தா எப்படி என்று யோசித்து பாருங்க. ගොඩක් අය බයිබලේ කියවන්නේ වැරදි විදියට. அநேகர் பைபிளை வாசிப்பது தவறாக. මේක හයියෙන් කියවගෙන දැන් මෙහෙම කියවගෙන යනවා ඒගොල්ලෝ. හරිද? இப்படி இவர்கள் வாசித்துக் கொண்டு போவார்கள். එතකොට කෝ ඒකල පළවෙනියා ගොස් තමාගේ පාත්‍රය භූමියේ වැගිරුවේ. එවිට මුර්ගයාගේ ලකුණ ඇත්තන්ද ඔවුන්ගේ රූපෙට නමස්කාර කරන්නන්ද කෙරෙහි වස අරිෂ්ඨ වන මොකද්ද වන හටගත්තේය කියලා දෙවෙනියා තමාගේ පාත්‍රය කියලා ඊළඟට ගියා. இப்படியாக ஒரு வாசம் முதல் போய் தன் கலசத்தில் உள்ள பூமியில் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரை தரித்தவர்கள் ஸ்வரூபத்தை வணங்களாய் மனுஷனுக்கு போய் அது போன்னு உண்டாகிட்டு இப்படியே போய் 2வது வசனத்துக்கு போயிடுவான். පොඩ්ඩක් හිතලා බලන්න ඕනේ. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். වන වෙච්ච තුවාල ඇඟේ හැම තැනම. அழுகி போன புண் உடம்பு முழுக்க. ඇඳුමක් දාන්න පුළුවන්. உடுப்பு போடலாமா? නොදා ඉන්නත් බෑ. போடாம இருக்கவும் முடியாது. දාන්නත් බෑ. போடவும் முடியாது. බුදිය ගන්න බෑ පිටේ තුවාල. நித்திர உள்ள முடியாது. பின்னால முதுகெல்லாம் புண். ඉඳ ගන්න බෑ පස්ස පැත්තේ තුවාල. உட்கார முடியாது. இங்க புண். හිට ගන්න බෑ පතුලේ තුවාල. நிற்க முடியாது. அடியில பாதத்திலே புண். මෙම වැටෙන්න යනකොට අත තියන්න බෑ අතේ තුවාල. இப்படி விழ போகும்போது கை வைக்க முடியாது. கையிலே புண். හොරිනම් කසකසාරි ඉන්න පුළුවන්. சொரியானால் சொரிஞ்சாவது இருக்கலாம். රිදෙනවා. ஐயோ வலிக்குது. දනවා. எரியுது. ඉඳ ගන්න බෑ. இருக்க முடியல. හිට ගන්න බෑ. ஐயோ இங்கால சரிய முடியல. බුදිය ගන්න බෑ. தூங்க முடியலோ. වතුර බොන්න බෑ. தண்ணி குடிக்க முடியல. දැන් මට තුවාල තියෙනවා නම් எனக்கு புண் இருந்தா තුවාල නැති කාට හරි කියනකොට මට වතුර ටිකක් දෙන්නකෝ புண் පොවන්නකෝ இல்லாத කියලා. யாருக்காவது சொல்லலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்கோ. ඒ කාලේ ඉන්න යන හැම කාටම තුවාල නිසා அந்த காலகட்டத்தில் இருக்க போற எல்லாருக்குமே புண். මහත්තයාටත් බෑ. புருஷனுக்கு முடியாது. හාමිනේටත් බෑ. அங்க பொண்டாட்டிக்கும் முடியாது. දරුවන්ටත් බෑ. புள்ளைக்கும் முடியாது. මමී மாமி රිදෙනවා. வலிக்குது. මොකටද රිදෙනවා දුවේ?
எனக்கு வலிக்குது மகளே. මේ ඔන්න ඔය ඕක අතැල්ල මේ මට රිදෙනවා වතුර ටිකක් ගෙනින්. அத கைய விட்டுட்டு எனக்கு வலிக்குது தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்கோ. පැමිලි පිටිං වන ஃபேமிலி முழு ஃபேமிலிக்கும் புண். තෙරනාද විලංගුදා? පවුල් පිටිං කුට්ටි පිටිං ගං පිටිං වෙද මහත්තයා ළඟට යන්න බෑ වෙද මහත්තයටත් වන. குடும்பமாக கிராமமாக கோத்திரமாக எல்லாருக்குமே புண். வைத்தியரிடத்துல போக முடியாது, வைத்தியருக்கும் புண். හොස්පිටල් එකට යන්න ත්‍රීවීල්ලයක් ගෙන්න ගන්න ත්‍රීවීල් කාරයාටත් මිනිහා ටෙලිෆෝන් ආන්සර් කරන්න. මොකද ෆෝන් එක අල්ලන්න බෑ මිනිහටත් වන. அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு த்ரீவிலுக்கு கால் பண்ண முடியாது. ஏட்டா அவனுக்கு புண். போன் எடுக்க அவனை போன் எடுத்தா அடிச்சா அவனுக்கு போன் எடுக்க முடியாது புண். ඇඟිලි වල වන අතේ වන කකුලේ වන පිටේ වන බඩේ වන කනේ වන කටේ වන ඇහි වන නහයේ වන නැති තැනක් නෑ. அங்கே காலிலே அழுகி முதுகிலே அழுகி பின்னுக்கு அழுகி முன்னுக்கு அழுகி மேல அழுகி கீழே அழுகி எல்லா இடமும் அழுகி அழுகி அழுகி. මේ අම්බ වනයේ இது கொடிய புண். තේරෙනවද? පුරිදා? අයියෝ කතා කරන්න බෑ. සෝල ඇතුලේ දුවන. ஆயா ஆயா போ. හලෝ ஹலோ කොහොමද ෂොට් එක? எப்படி அடி எப்படி அடி? අපි hina වෙනවනේ. நாம சிரிக்கிறோம் මම அல்லவா? දන්නවා මෙතනින් හැම කෙනාටම පොඩි හරි තුවාලයක් ඇවිල්ලා තියෙනවනේ අපේ ජීවිතේ. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு புண் வந்திருக்கு தானே. ඔය එක පොඩි තුවාලයක් නිසා අපි කොච්චර මේ උඩරට නැටුම් යා පහතරට නැටුම් දාලා ඇද්ද කියලා හිතලා බලන්න. இது பாருங்க, இந்த ஒரு புண்ணுக்காக நம்ம கண்டியன் டான்ஸ் கெண்டியன் டான்ஸ் அப்புறம் பரதநாட்டியம் கதகளி எல்லாமே ஆடி திக்கிறோம். එම එනකොට මේ අර චූටි ඇඟිල්ල කොතනද වෙලා අයියෝ අම්මා நடந்து வரும் பொழுது වර්ත නැටුම් නටනවා. චූටි ෂොට් එකක් වැදිලා. கொஞ்சம் அடி போட்ட உடனே ஐயா ஏண்டாமா கண்டியன் டான்ஸ் கெண்டியன் டான்ஸ் அந்த டான்ஸ் கதகளி பரதநாட்டியம் எல்லாம் ஆடி தீத்துருவோம். තව නැටුමක් තියෙනවා දත් කැක්කුම් නැටුම්. දැකලා තියෙනවද ඒක? இன்னொன்று இருக்கு தெரியுமா, பல்லு வலி டான்ஸ். මේ පැත්ත அது பல் 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 டான்ஸ். இப்படி வந்தா இப்படி 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 வந்தா இப்படி 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 இப்படி. හිසරද නැටුම් දැකලා තියෙනවද? தலைவலி டான்ஸ் பார்த்திருக்கிறீங்களா? அது இப்படி இப்படி அப்புறம் இப்படி 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 இப்படி. අනේ හිතලා බලන්න ඔය එක තුවාලයක් නිසා අපි විඳ දුක. ஒரு புண்ணாலே வருகிற டான்ஸ் பாத்தீங்களா? நடனம். ඔයගලන්ට ඒ කාලේ ඉන්න ඕනේද? நீங்க அந்த காலத்துல இருக்கணுமா? සමහර උගන්නනවානේ සභාව ඔය කාලේ ඉන්නවා කියලා. சிலர் படிச்சு கொடுக்கிறார்கள், அந்த காலத்துல நீங்கள் இருப்பீர்கள். සභාව ඒ කාලේ ඔය දේවල් තුල යයිලු. சபா அந்த காலத்துல அதுக்குள்ளாக போகுமா? මාට කිසිම අවශ්‍ය රුදාමක් නැහැ ඔය කාලේ යන්න. எனக்கு எந்த வருத்தமும் இல்லை அந்த காலத்துக்குள்ள போறதுக்கு. ඔයගලන්ට ආසයිද? உங்களுக்கு ஆசையா? යක්ෂයා බොරුවට මේ දේවල් එච්චර සැර නෑ වගේ පෙන්නනවා. பிசாசு இது அவ்வளவு கொடுமை இல்லாதது போல காண்பிக்கின்றான். මම මෙච්චර විග්‍රහ කරලා නටලා ඔයගලන්ට පෙන්වන්න හේතුව உங்களுக்கு இதை இவ்வளவு விவரணப்படுத்தி ஆடி பாடி காண்பிப்பதற்கு காரணம், මම ඔයගොල්ලන්ව පිනවන්න නෙවෙයි. මං සර්කස් කාරයෙක් නෙවෙයි. මං කලාකරුවෙක් නෙවෙයි. உங்களை சிரிக்க வைக்கவோ சந்தோஷப்படுத்தவோ அல்ல. நான் சர்க்கஸ்காரனோ அல்லது மந்திரிகக்காரனோ அல்ல. මට ඕනේ ඔයගොල්ලෝ දැනගන්න எனக்கு தேவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். කොච්චර භයානක දෙයක්ද. இந்த காலம் அந்த காலம் எவ்வளவு கொடுமை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ඕක පළවෙනි උදහස විතරයි. இது முதலாவது கோபம் மாத்திரமே. ලබන සතියේ අනිත් 6 මම උගන්වනවා. அடுத்த வாரத்தில் மிகுதி 6ஐயும் கற்றுக் கொடுக்க போகிறேன். හොඳයි හොඳේ. நல்லதா? දෙවියන් වහන්සේගේ අවසාන උදහස බලන්න කොච්චර භයානකද කියලා. தேவனுடைய கோபாக்கினை எவ்வளவு கொடுமை என்பதை யோசித்து මොකද பாருங்க. එකවරට ගහලා දැම්ම නම් උන් මැරෙයි. ஏன்னா ஒரே அடி அடிச்சா வேலை செத்து போயிடுவான். හැබැයි උන් මරන්නෙත් නැතුව அவனும் கொல்லாமல் උන්ට දෙනවා ආයේ නෑ කියන්න බැරි තරම් වූ වදයක්. அவனால சகிக்க முடியாத தாங்க முடியாத வேதனையை தேவன் கொடுக்கிறார். අන්තික්‍රිස්තුස්ටත් බැරි වෙනවා. அந்தி கிறிஸ்துவாலும் முடியாது, මුර්ගයටත් බැරි වෙනවා. மிருகத்தாலும் முடியாமற் போகும், ව්‍යාජ ප්‍රපේතවරයටත් බැරි වෙනවා. கள்ள தீர்க்கதரிசியாலும் முடியாமற் போகும், ඔවුන්ගේ නායකයා වන සාතන්ටත් බැරි වෙනවා. அவனுடைய தலைவனாகிய பிசாசாலும் முடியாது போகும். ඒ මිනිස්සුන්ගේ වන කර්ණ කොටගෙන ඒගොල්ලන්ට ඇති වෙන ඒ වේදනාව නැති කරන්න. அந்த வாதையினாலே இந்த புண்களினாலே கொடிய புண்களினால் ஏற்படுகிற வேதனையிலிருந்து மனிதர்களை தப்புவிக்க அவர்கள் எவராலும் முடியாது போகும். අවසාන උදහසේ
පළවෙනි එක විතරයි අද බැලුවේ. கடைசி 7 வாதைகளிலே ஒன்றைத்தான் முதலாவதைத்தான் பார்த்தோம். ලබන සතියේ දෙකේ ඉඳලා මම කියලා දෙන්න. வருகிற வாரம் 2 மிகுதியை பார்ப்போம். අපි නැගිට සිට යාඥා කරමු. நாம் யாவரும் எழுந்திருந்து ஜெபிக்கலாம்.